ஹாய்ங்க, சண்டே ஈவினிங் இன்றைக்கி எனக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்து காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தேவக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அண்ணா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் சில்லியும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். தேவ் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு கேக். நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரைஸும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் போட்டு நல்லா வந்துட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலா மட்டும்தான் போட்டேன். எந்த சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி அதே மாதிரி தான் காரமே இல்லாமல் சூப்பராக முறுமுறுன்னு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவக்குட்டிக்கு வந்து கேக் எடுத்து கொடுத்து அவர் வந்து 6:30க்குள்ளேயே கட் பண்ணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாரு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.